கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி என் கீழே கண் கலங்குறாங்க. என்னால் முடியல, நான் இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ என்னை விட்டுட்டு நீ அங்கே போயிட்டுருக்க, வள்ளல் பெருமானை பார்க்குறேன்னு சொல்லி போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? எது நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடக்குமா, உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ கூறிய வார்த்தை தப்பான வார்த்தை. அந்த முட்டைன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு கரு. அந்த டைமில் நீ அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே கூடாது. அந்த வார்த்தையை சொன்ன, பரவாயில்ல, தப்பு இல்லை, இப்போ நீ உணர்ந்திருப்ப, இனிமேலாவது நீ அதை எடுத்துக்கணுன்ற ஒரு முடிவுலேருந்து வெளியில் வந்துருமா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் என்னுடைய மனைவி கையில். என் மனைவி பார்த்தீங்கன்னா இல்லை, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுமான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் மூலயமா என் ஒய்ஃபை திருவள்ளூர் ஜனனி ஹாஸ்பிட்டலில் இட்டு போயிட்டு சேர்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு